என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 69வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு 2 பருமனுடைய ஏ என்று ஒரு தாயம் தந்துட்டு எங்களுக்கு இருக்கிறாங்க, இவருக்கு இன்வர்ஸ் இருந்தால் அவரை காண சொல்லி கேட்கிறாங்க. அப்பையில் இருந்தால் என்று சொல்றாங்களா, எல்லா தாயத்துக்கும் இன்வர்ஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லலாது. ஏன் சில தாயங்களுக்கு இன்வர்ஸ் இல்லாம கூட இருக்கலாம். எந்த தாயத்துக்கு இன்வர்ஸ் இல்லாம இருக்கும்? அவற்றை மட்டு பெருமானம் பூஜ்ஜியமாக வந்துச்சுண்டா அவர் ஒரு சிங்குலர் என்று சொல்லுவோம். அப்ப அப்படியான தாயங்களுக்கு எப்படியா இருக்காது? இன்வர்ஸ் எழுத முடியாது. ஏன் எழுதினா தானத்தின்கள் பூஜ்ஜியம் முடிவிலைக்கு போடுவ, எனவே எழுத முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? இவருக்கு இன்வர்ஸ் இருக்கோ இல்லையோண்டா மட்ட பாப்பிங்கள் பூஜ்ஜியம் என்று வராட்டி இன்வர்ஸ் இருக்குது, பூஜ்ஜியம் என்று வந்துச்சுண்டா இன்வர்ஸ் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப முதல்ல என்ன செய்யலாம்? மட்ட பாப்போம். மட்ட என்ன இருப்ப? 2 தாயம் இலகுவா பார்த்துக் கொள்ளலாம். முந்துரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டம். அப்ப துணை மூளை விட்டத்துக்கு பதிலாக 9 மூலைகள் சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு -21 காண சொல்லுத வேலை இல்ல. பூஜ்ஜியமா இருக்கோ இல்லையோடு பாக்குறாங்க. இவர் பூஜ்ஜியத்துக்கு சமனாக இல்லை. எனவே ஏ என்றது எப்படியான ஒரு தாயமாக இருப்ப? அவருக்கு இன்வர்ஸ் எழுதக்கூடிய தாயமாக இருக்கும். அப்ப ஏ என்றது ஒரு இன்வெர்டிபிள் தாயம். அப்ப இது ஏ என்றது ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். அந்த இன்வெர்டிபிள் அர்த்தம் அந்த தாயத்திற்கு நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? இன்வர்ஸ் எழுதி கொள்ளலாம். அப்ப இன்வர்ஸ் எழுதுவோம். ஏ இன்வர்ஸ் சமன் 1 மட்டு ஏதர அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப ஏ இன்வர்ஸ்க்கு பதிலா 1 மட்டு ஏ நீங்க கண்டுட்டீங்க -21 வருவ. இங்க அட்ஜாயிண்ட் ஆன்றது என்ன? 2 தாயமாக இருந்துச்சுண்டா முந்துரு மூல விட்டத்தை மாத்தி எழுதுவோம். துணை மூளை விட்டத்துக்கு முன்னுக்கு மைனஸ் குறியால பயன்படுத்திக் கொள்வோம். துணை மூளை விட்டத்துக்கு மைனஸ் குறியால பயன்படுத்திக் கொள்வோம். எனவே ஏ இன்வர்ஸ் சமன் 1/21 தர மைனஸ் ஆல பெருக்கினா -6, இங்க 3, இங்க 3, இங்க 2 வருவ. அப்ப கேட்கப்பட்ட 69வது கேள்விக்கு இவரான் விடையாக இருப்பார். அடுத்து நாங்கள் 70வது கேள்வி பார்ப்போம்.